கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். என்றைக்கும் அன்பு சகோதரர் களஞ்சியம் தூத்துக்குடியில் இருக்கிற அவங்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் 3 காரியம் கேட்டிருக்கிறாங்க. 1, பலவீனங்கள் மாறணும். 2, கடன் பிரச்சனைகள் மாறணும். 3, குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மாற வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் அன்பு சகோதர களஞ்சியம் அவங்களுடைய குடும்பத்தில் செய்ய போகிறான். கடனை கர்த்தர் மாற்றப் போகிறான், பலவீனங்களை மாற்றப் போகிறான், பிரிவினைகளை மாற்றப் போகிறான். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடன் இருக்குமே ஆனால், பலவீனம் இருக்குமே ஆனால், பிரிவினைகள் இருக்குமே ஆனால் கர்த்தர் மாற்றுவார். என் கூட இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அன்பு சகோதர களஞ்சியம் அவர்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். அப்பா, பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. புது பலனை தாரும். கடனை எல்லாம் பாகமம் 28:12 மாற்றுவீராக. இனி நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்ன பாகமம் 15:6 செய்யுங்க. மாத்திரமல்ல, பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். அப்பா, யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கடன், பலவீனம், பிரிவினைகள் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, உன்னை தப்புவிக்க வல்லவர். ஆண்டவர் சொன்னாரே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன். பாருங்க, இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்போ ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிற்கிறாங்க. பொற்சலையை வணங்காட்டான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய உயிர் போயிடும். அக்கினி ஜுவாலைகளை கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. ஒரு பெரிய தண்டனை, மரண தண்டனை அந்த விளிம்பில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிற்கிறாங்க. ஆனாலும், மரணமே வந்தாலும், ஆனால் எங்கள் தேவனை தவிர வேறு தேவனை ஆராதிக்க மாட்டோம் என்கிறதுல வைராக்கியமாக இருக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. என் அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் உங்களுடைய வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்து அவர் உங்களை தப்பு வைப்பார். ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற பக்தி, ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, இதெல்லாம் கர்த்தர் பார்த்து உங்களை தப்பு வைப்பார். இப்போ நேபுகாத்நேச்சர் மன்னனே சொல்கிறாரு, நான் நிறுத்தின பொற்சொலை வணங்காட்டான் அக்கினி ஜுவாலையில் போட்டுருவோம். இப்போ சொல்கிறாங்க ராஜாவை பார்த்து, ராஜா, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியணும், உங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, பொற்சிலையை வணங்க மாட்டோம். ராஜாவுக்கு கோபம், பயங்கர கோபம். அக்கினி ஜுவாலையை 7 மடங்கு பெரிதாக்குறான். இப்போது இராணுவத்தினுடைய பெரியவர்கள் போய், பலசாலிகள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு தூக்கி தீயில போடுறாங்க. போடச்சலை அவங்க செத்துடுறாங்க. அந்த யுத்த வீரர்களை, இராணுவ வீரர்களை கொண்டுட்டு, ஆனால் இவங்களை தொட முடியலை, ஒன்றும் அசைக்க முடியலை. கர்த்தர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தப்புவித்தா. விசுவாசிங்க, நம்புங்க, உங்களையும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:3 மோசேயுடைய ஜெபம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பான். வேடனுடைய கண்ணிக்கு கத்த உங்களை தப்பு வைப்பாருங்க. நான் சொல்லட்டுமா, உங்களை தப்பு வைப்பார், அவங்கள மாட்டிக்கிடுவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 7:15 வாசித்து பாருங்க. சங்கீதம் 9:15 வாசித்து பாருங்க. குழியை தோண்டினவர்கள்
மறைவாய் வைத்த குழியிலே அவர்களே மாட்டிக்கொண்டார்கள். மறைவாய் வைத்த வலைகளை அவருடைய கால்களே சிக்கிக்கொண்டது. கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு, கொள்ளை நோக்கி, சத்துருவின் கிரியைகளுக்கு தப்புவிப்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஏன் நீங்கள் கலங்கணும்? இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் சொல்லட்டுமா, ஆயுள் முழுவதும் தப்புவிப்பா. தப்புவித்தால் தப்புவிக்கிறார், தப்புவிப்பா. வேதம் சொல்கிறது, ஏசாயா 46:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதுவரை நடத்தினேன் இனிமேலும் நடத்துவேன், இதுவரை சுமந்தேன் இனிமேலும் சுமப்பேன், இதுவரை கூட இருந்து நடத்தினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? தானியேல் என்கிற தெய்வ மனிதருக்கு விரோதமாக சதி திட்டங்கள் தீட்டப்பட்டது. உங்களுக்கு விரோதமாக சதி திட்டங்கள் தீட்டப்பட்டதா? கவலையப்படாதீங்க, கர்த்தர் தப்புவிப்பார். தானியேலை சதி திட்டம் தீட்டி சிங்கக்கவியில் கொண்டு போட்டுட்டாங்க. சிங்கத்தின் கவியில் போட்ட பொழுது மன்னன் வந்து சொல்கிறாரு, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 16 நீங்கள் வாசித்து பாருங்க. ராஜா சொல்கிறாரு, தானியேலே, தேவனுடைய மனுஷனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ ஒரு நம்பிக்கை ராஜாவுக்கு! ஒரு உலக ராஜா, ஒரு உலக மனுஷனுக்கு இருக்கிற நம்பிக்கை பாருங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். சத்துருவின் கைக்கு உங்களை தப்புவிப்பான். தீய மனுஷனுடைய தீய எண்ணங்களுக்கு தப்புவிப்பான். பொறாமைகளுக்கு தப்புவிப்பான். சூழ்ச்சிகளுக்கு தப்புவிப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயார், அவர்களுக்கு கணவர் இல்லை, ஒரே மகன். அந்த மகனை எப்படியாவது பிரச்சனையில் மாட்டணும் அப்படின்னு எதிர் வீட்டு அந்த மனிதன், அரசியல் தலைவன் தீர்மானம் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு மாட்டி விட்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிட்டாங்க. அங்கே போனால் அந்த அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. போனோன்னா வந்தோன்னே, குட் மார்னிங் டீச்சர், உட்காருங்க டீச்சர், நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. என்னுடைய மகன்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் மகனை கூட்டிகிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். அவன் விரித்த வலையில் அவனே மாட்டிக்கிட்டான். கர்த்தர் உங்களை தப்புவித்தா, உங்களை தப்புவிக்க மாட்டாரா? நிச்சயம் தப்புவிப்பான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, வேடனுடைய கண்ணிக்கு, பாழாக்கும் கொள்ளை நோக்கி, மனிதனுடைய தீய எண்ணங்களுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு இவர்களை, இவர்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை தப்புவித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உன்னை தப்புவிப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமேன் ஆமேன்.